என்னங்கப்பா இதை பிடிங்க. இதை எடுத்துக்கிட்டு உங்க கை ஒலிக்கிற வரைக்கும் என்ன அடிங்கப்பா. உன்னை அடிக்கிற அளவுக்கு அப்படி நீ என்னப்பா தப்பு பண்ணிட்ட? நாராயண செட்டியார் கிட்ட கையெழுத்து போட்டு 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தம்பிங்களுக்கு கொடுத்துட்ட. உங்களை கேட்காம செஞ்சுட்ட. தப்பு தானே? இந்தாங்கப்பா, இதை எடுத்துக்கிட்டு உங்க கோபத்தை தண்ணி வரைக்கும் நீ அடிச்சிடுங்க. தர்மா, இந்த உலகத்துல நல்லவனா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவனா இருந்தா கூட பிறந்தவங்களே குடியை தோண்டி புதைச்சிருவாங்க. பேருக்குத்தான்ப்பா நான் அவங்களுக்கு அப்பா. உண்மையிலேயே அம்மா அப்பா எல்லாம் நீதான். அது அவங்களுக்கு புரியலையே. நீ ராமங்கிறது சரிதான். ஆனா அவங்க லட்சுமணங்க இல்லையே, அவங்க ராவணனுங்க. 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி. 10 வயசாயிட்டா பங்காளிங்கிறது உனக்கு புரியாம போயிடுச்சு. பேர்ல மட்டும் நீ தர்மதுரை இல்லப்பா, உண்மையிலேயே நீ தர்மதுரை. உன்னை போய் அன்னைக்கு நான் கோபத்துல அடிச்சுட்டேனே, இந்த கை விளங்காம போட்டும். இல்லப்பா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கும் வர வர உடம்பு சரியில்லை. உன் நல்ல மனசை சாதகமா வச்சுக்கிட்டு உன்னை ஒரு நாள் உன் தம்பிங்க நடுத்தருவில் நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லப்பா, என் தம்பிக்கு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. செட்டியாரியா, இந்தாங்க, நான் வாங்கின பணத்துக்கு பங்குனி மாசம் வரைக்கும் வட்டி. தர்மா, எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உடைச்சி வட்டி கட்டுவேன்? அசலை எப்ப அடைக்க போற? கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஐயா. என் தம்பிங்க இப்பதான் பட்டணத்துல தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னமோ தர்மா, போன வாரம் கூட நம்ம ஊர்ல இருந்து அருணாசலம் செட்டியாரு பட்டணம் போய் வந்தாரு. அங்க உன் தம்பிங்க காரு பங்களா எல்லாம் வாங்கி ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறதா சொன்னாரு. நல்லா இருக்கட்டுங்க ஐயா. அவங்க செய்யற தொழில் ரொம்ப பெரிய தொழிலா இருக்கும். அதனால்தான் உடனடியா படம் எடுக்க முடியலையோ என்னமோ. என் தம்பிக்கு பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் படம் பேசுவாங்க. ஆனா கெட்டவங்க இல்ல, பணம் திருப்பி கொடுத்துருவாங்க. லெட் வந்துருச்சு தம்பிக்கு, லெட் வந்துருச்சு. அப்பா, தம்பிக்கு லெட் வந்துருச்சு. என்னப்பா, 2 விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு அவங்க வருவாங்க, நம்மள ஒரு சொல்லிருப்பாங்க. பாருங்க, வேணும்னா சீக்கிரம் படிப்பா. ஏன்பா, பக்கத்து வீட்டு லெட்டரா? நம்ம வீட்டு லெட்டர் தான். அப்படிப்பா, வைதேகி எழுதியிருக்கு. பிரிப்பா. உன் தம்பி ராமதுரை பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு அமெரிக்கா போறானாம். அமெரிக்காவா? ஊட்டி இல்லையா? தர்மா தர்மா, அமெரிக்கான்னா கடல் தாண்டி போகணும். கடல் தாண்டி போடுமா? லங்கையா? ஐயோ வேண்டாம், போ. லங்கை இல்ல, இது அமெரிக்கா. நானும் நீயும் மெட்ராஸுக்கு போய் அவனை வழி அனுப்பி வைக்கணுமா? இப்ப போலப்பா, இப்ப போலப்பா. எந்திருக்கப்பா, சரி எந்திருக்கப்பா. இல்லடா, நான் வரமாட்டேன். அவனுக்கு நம்ம மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா இங்க வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கணும். என்னமோ வைதேகி மனசு தாங்காம 2 வரி எழுதி போட்டிருக்கு. யார் எழுத நமக்கு என்னப்பா? தம்பி பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு பெரிய ஊருக்கு போறான். நாம போய் ஒளி அனுப்புறதானே முறை. நான் அங்க வந்து அவமானப்படுறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு அவங்கள நல்லா தெரியும், உனக்கு அவங்கள தெரியாது. அதான் நீ குதிக்கிற. ஆமா, குதிக்கிற. உங்களுக்கு என்னைக்கு தான் தம்பிக்கு மேல அக்கறை இருந்தது? ஒரு தம்பி பெரிய தொழில் பண்றான், இன்னொரு தம்பி பெரிய படிப்புக்காக பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போறான். கொஞ்சமா சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சரி விடுங்க, நான் போறேன். பார்வதி புறப்படு. நான் வரல. எது வரலையா? ஏய், நான் தம்பிகளை மட்டும் பார்த்துட்டு வந்து நினைச்சியா? நான் மெட்ராஸுக்கு போய் பீச்ல எம்ஜிஆர் சமாதி பார்க்க போறேன். வரலையா? வரல. வள்ளுவர் கோட்டை பார்க்க போறேன். வரலையா? வரல. நான் ஸ்டுடியோ போய் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக் அவங்க எல்லாம் பார்க்க போறேன். வரலையா? வரல. அவதான் சொல்லிட்டாள்ல, விடுடா. சரி, 2 பேரும் ஒண்ணுதான். நான் போறேன். சரி, ஊருக்கு போற, கொஞ்சம் ஸ்டைலா போ. ஸ்டைல் பத்தி நமக்கு தெரியும். இந்த கோமாளி யாரு? பேரு தர்மதுரை. எங்க கிராமத்துல எங்க வீட்டு வேலைக்காரன். ஏதோ பார்ட்டி சமயத்துல உதவியா இருக்குன்னு வர சொன்னா ராஸ்கல் பார்ட்டியை கெடுக்கிறான். இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கவனமா இருக்கணும். பி கேர்ஃபுல்.
of yourselves. All of you are behaving like sadists, treating a human being like an animal. What do you get out of insulting and entreating that poor innocent man? If any one of you had been treated like this, do you think you could have tolerated it? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் எல்லா மனுஷங்களையும் ஓடுது. உங்க உடம்புல ஓடுற நரம்பு தான் எல்லா மனுஷங்களையும் ஓடுதுங்கறத மறந்துடாதீங்க. இத கூட தெரிஞ்சுக்காம படிச்சவங்க நாகரிகம் தெரிஞ்சவங்கன்னு நாமே சொல்லிக்கிறதுல வெட்கப்படணும். நாகரிகங்கிறது மனுஷ போடுற சட்டையில இல்ல, மனுஷ மனசுல இருக்கு. ச்சே, என்ன நாகரிகம், என்ன மனுஷங்களோ. நீங்க வாங்க பெரியதா. No tension. Take it easy. Ladies and gentlemen, come on, cheer up! என்ன பெரியதா? இந்தம்மா, நீ கொடுத்த துணியை போட்டுக்கிட்டு நீ சொன்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்ட. பட்டணத்துல மனுஷனுக்கு மரியாதை இல்லை, அவன் போட்டுருக்க துணிக்கு தான் மரியாதையை சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உப்பொலியான உலகத்துல நீங்களே எப்படிதான் வாழ்றீங்களோ, ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுமா. நான் வர்றேன். நில்லுங்க, எங்க பொறுப்பிட்டீங்க? என்னமோ தெரியலம்மா, மனசே சரியில்லை. அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. பட்டத்துக்கு போறது முன்னால அப்பா சொன்னாரு, வேண்டாம் இங்க போகாதேன்னு. நான் தான் கேட்காம வந்துட்டேன். நான் ஊருக்கு போறேம்மா. நீங்க ஏன் ஊருக்கு போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தம்பிங்க உங்களை தப்பா பேசிட்டாங்க தானே போறீங்க. நம்ம கைவரில நம்ம கண்ணை குத்திட்டா கையை வெட்டி அறிஞ்சிட முடியும். நீங்க உங்க தம்பிங்களை மன்னிக்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதெல்லாம் மனசுல வச்சுக்கல. நான் எடுத்து வளர்த்த பசங்க ஏதோ சொல்லிட்டாங்க, ஆனா நான் இங்க வந்துடக்கூடாது, ஏதோ வந்துட்டேன். சொல்லாம போற நல்லது இல்ல, அதான் சொல்லிட்டு போறேன். வரேன். இந்த நடு ராத்திரியில எங்க போய் எப்படி ஊருக்கு போக போறீங்க? இப்ப போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஊருக்கு போறத பத்தி நாளைக்கு யோசிக்கலாம். என்ன அங்கிள், நம்ம பணத்துல 40 லட்சம் ரூபாயில ஒரு வீடை வாங்கிட்டா, கோடீஸ்வரன் வீட்டுல சம்பந்தம் பேசிட்டா, நாளைக்கு அமெரிக்கா வேற போறானா? ஆமா அஜய், நான் கூட கேள்விப்பட்டேன். அவன் உயிரோட இருந்தா தானே அமெரிக்கா போவான். ஏய் ஏய் பாவி, ஏய் குத்துட்டியாடா? ஏண்டா குத்துன? இவன் என்ன இங்க வந்தா? டாக்டர் கூப்பிட்டுக்கடா. டேய் ஐயோ, செத்து போட்டானடா. யாரடா இவன்? அண்ணே, நேத்து பட்ட பகல ராஜதுரை கொலை பண்ண வந்தாங்களே, அந்த ஆளுங்கள ஒருத்த இவன். தொழில் போட்டி காரணமா எங்க 2 பேரையும் கொலை பண்ண வந்தான். ராஜதுரை செஞ்ச புண்ணியம் நீங்க அவனை காப்பாத்திட்டீங்க. நான் செஞ்ச பாவம் இப்போ. அண்ணே, நீங்க நினைச்சா தம்பியை எப்படியும் காப்பாத்த முடியும். அண்ணே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. விடிஞ்சா நான் அமெரிக்கா போகணும். நாங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடுங்க. நான் ஜெயிலுக்கு போறதா அமெரிக்கா போறதான்றது உங்க கையில தான் இருக்கு. பிளீஸ். நான் என்னப்பா செய்ய முடியும்? அண்ணே, இந்த கொலைய நான் தான் செஞ்சேன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தம்பியை எப்படியும் காப்பாத்திரலாம். ஒத்துக்காதீங்க பெரியதா, இவளை நம்பாதீங்க. ஏய், விஷயம் தெரியாம பேசாத. அண்ணே, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல பொம்பளைங்க பேச்சு கேட்க கூடாது. நாம தான் ஒரு முடிவுக்கு வரணும். என் உயிரை கொடுத்தாவது ஒரே ஒரு மாசத்துல எவ்வளவு செலவானாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரிகள் மூலமா முயற்சி பண்ணி உங்களை எப்படி வெளியே கொண்டு வந்துறேன்னு. அண்ணே, அப்பா நீ பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களை எங்க கண்ணுல வச்சு காப்பாத்துறோம். நீங்க தானே எங்களை எப்படியாவது காப்பாத்துறோம். அண்ணே, எங்க மேல இறக்கம் காட்டுங்க. அண்ணே, போலீஸ் வந்துட்டாங்கண்ணே. அண்ணே, இப்ப நான் என்னப்பா செய்யணும்? இந்த கத்தியை கையில பிடிங்க. பிடிங்க. யார் இந்த கொலை செஞ்சது? தொழில எங்க மேல இருக்க பொறாமையில இவன் என்ன கொலை பண்ண வந்தான். அண்ணன் தான் உணர்ச்சி வசப்பட்டு இவனை கொலை பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. கான்ஸ்டபிள் சார், நீங்க இந்த வீட்டு வாசலே இருங்க. உள்ள யாரையும் விடக்கூடாது. எஸ் சார். ஆமா. நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த உண்மையில சொல்ல போறேன். ஏய், அப்படி ஏதாவது நடந்துச்சு அவன் நிலைமை தான் உனக்கும். மைண்டட். தர்மா, என்னப்பா இதெல்லாம்? விதிப்பா.
இல்ல, இதுல ஏதோ சதி இருக்கு. வாய் பேசாத ஜீவன்கள்ட்ட கூட அன்பு காட்டுற நீயா ஒரு கொலையை பண்ணிட்ட. அதை என்ன நம்ப சொல்றியா? அட பாவி, என்னடா நடந்தது? உண்மையை சொல்லுடா. அப்பா தம்பியை காப்பாத்துறதுக்காக அவன் செஞ்ச கொலைய நீ உன் தலையில போட்டுக்கிட்டியா? இல்லப்பா, தம்பியை கொல்ல வந்தவன அவசரப்பட்டு நான் கொலை பண்ணிட்டேன். தர்மா, அண்ணன் தம்பிகளுக்காக பாடுபட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா நீ உன் தம்பிகளுக்காக உன் வாழ்க்கையே மொத்தமா தியாகம் பண்ணிட்டியே. நீ தனியாளா இருந்தா கூட பரவாயில்லப்பா. உன்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவனுக்குள்ள இன்னொரு ஜீவன் இருக்குடா. கவலைப்படாத பார்வதி, மலை போல அப்பா இருக்காங்க. எனக்காக உயிரையும் கொடுக்க தயாரிக்கிற அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அவங்க உன்னை கை விட்டுட மாட்டாங்க. தைரியமா இரு. நான் போயிட்டு வரேன்ப்பா. கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். வா பார்வதி. உன்னை பாக்குறதுக்கு உன் மனைவியும் குழந்தையும் வந்திருக்காங்க. கொஞ்சம். வணக்கம் சார். சார், என்ன பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி குழந்தையோட வந்திருக்கா. குழந்தைய தொட்டு தூக்கலான்னு ஆசையா இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. நன்றி சார். தாத்தா மாதிரியா இருக்கா இல்ல? பார்வதி, உனக்கு ஒரு நல்ல கணவனா, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா என்னால இருக்க முடியல. என்ன மன்னிச்சிடுமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் வேற என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாத நிலை நான் இருக்கேன். கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழற மாதிரி உங்களை மனசுல நினைச்சு அந்த தைரியத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பார்வதி, குழந்தை நல்லா பாத்துக்கோ, உன்னை நல்லா பாத்துக்கோ. ஏதோ போன ஜென்ம கடன் இந்த ஜென்மத்தை தீர்த்துட்டு இருக்கேன். தர்மா, நேரமாச்சு. தர்மா, நேரமாச்சு. கூப்பிட்டீங்களா? ஆமா தர்மா, உனக்கு இன்னைக்கு விடுதலை. உன்னுடைய நன்னடத்தை காரணமா அரசாங்கம் உன்னை சீக்கிரமா விடுதலை செஞ்சுட்டாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. ஓ, இந்த உன்னுடைய துணிமணி. வரேங்க. நாட்டு கோர்ட்ட போய் நாவனாட்ட பேசிட்டு வந்துடுறேன். இந்த வருஷம் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். யார் நீங்க? யார் நீங்க? யார் நீங்களா? என் வீட்டுல வந்து நீ என்ன யாருன்னு கேக்குறியா? மன்னிக்கணும், இது என் வீடுங்க. ஓ வீடா? இங்க பாண்டித்துறை தேவர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்க பிள்ளைங்க நாராயண செட்டியாட்டு இந்த வீட்டை வித்து விட்டாங்க. அவர்கிட்ட இருந்து வாங்கி 3 வருஷம் ஆச்சு. அப்போ என் பொண்டாட்டி பிள்ளைங்க? பொண்டாட்டி பிள்ளையா? அதான் நமக்கு தெரியாது தம்பி. விவரம் தெரிஞ்சவட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. தம்பி விராஜம் தெரியாம வந்தாச்சு போல இருக்கு. போங்க தம்பி போங்க.
இத்தனைக்கு காரணம் உங்க தம்பிங்க தான் மாப்பிள்ள. நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்வதிக்கு ஆதரவா இருந்த பெரிய வரைக்கும் உயிருக்கு உயிரா வளர்த்த குழந்தையும் பறி கொடுத்துட்டு நடப்பணமாயிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க திரும்பி வருவீங்க நம்பிக்கையில என் கூட இருந்துருமான்னு. வாழ்ந்தா இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா வாழணும், இன்னொருத்தருக்கு பாரமா வாழக்கூடாதுன்னு எங்க அத்தா அடிக்கடி சொல்லுவான்னு சொன்னான். அவர் வர்ற வரைக்கும் நான் யார் விட்டு வாசலையும் மிதிக்க மாட்டேன்னு பட்டணத்துக்கு போயிட்டான். யாரோ அவ கூட படிச்ச பொண்ணு வீட்டுல தங்கியிருந்து வேலை பார்க்கறதா எனக்கு லெட்டர் வரும். அப்புறம் அடிக்கடி நான் நல்லா இருக்காப்பான்னு எனக்கு லெட்டர் வரும். அவன் நல்லா இருக்கணும்னு கும்பிடாத சாமி இல்ல மாப்பிள்ள. இப்போ பார்வதி எங்க இருக்கா? அவ கடைசியா போட்ட லெட்டரு என்கிட்ட இருக்கு மாப்பிள்ள. ஐயா, இந்த விலாசத்துல இருக்கிற வீடு எங்க இருக்குங்க? இப்படி போய் அப்படி இடது பக்கம் திரும்புங்க. நன்றிங்க. ஐயா, இந்த விலாசத்துல இருக்கிற வீடு இதானே? ஆமா. இங்க பார்வதின்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. நான் அவங்கள பார்க்கணும். உள்ள போய் பின்னாடி போங்க, அங்க இருப்பாங்க. ஏண்டி பார்வதி, எவ்வளவு நேரமா துணி துவைச்சுக்கிட்டு இருப்ப? குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக வேண்டாமா? இது இப்ப வந்துடுறேம்மா. சீக்கிரம் வாடி. பார்வதி, எப்போ வந்தீங்க? என்ன புடவை துவச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஏன் புடவைதான்? இந்த வீட்டுக்காரமாவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ரொம்ப நல்லவங்க. கொஞ்ச நாளைக்கு உதவியாருன்னு கேட்டாங்க. சும்மா தானே இருக்கோன்னு ஒத்துக்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஏமா என்னை வந்து பார்க்கல? என் கூட பிறந்த தம்பிகளே எனக்கு துரோகம் பண்ணிட்டானுங்க. என்ன பெத்த அப்பனும் நான் பெத்த பிள்ளையும் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இந்த பாவிய பார்க்கவே கூடாதுன்னு இருந்துட்டியா? இல்லைங்க, ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்களை நானும் வந்து வேதனைப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை பார்க்க வரல. இல்லம்மா, நான் பாவி. பெத்த அப்பன் பேச்சும் கேட்கல, கட்டின பொண்டாட்டி பேச்சும் கேட்கல. அப்பா அப்பவே சொன்னாரு இப்படி எல்லாம் நடக்கும்டான்னு. எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா உலகம் என்னன்னு. ஆனா அது கொடுத்த வேலை தான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பார்வதி, இது வரைக்கும் உலகம் பார்த்த தர்மம் வேற, இனிமே இந்த உலகம் பார்க்க போற தர்மனே வேற.